சார் மீண்டும் கோவையில் போட்டியிடுவார். சட்டமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிடுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். அண்ணாமலை சார் மீண்டும் கோவையில் போட்டியிடுவார். அண்ணே, நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்குமே அந்த கட்சி ஒரு பணி கொடுக்கும், இதை செய்யுங்கன்னு சொல்லணும். ஈவன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட கட்சி ரீநாமினேட் பண்ணாதான் அவங்க அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக திரும்ப வருவாங்க. ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, கட்சி சொல்லும் யாரு எங்க நிக்கணும், எதற்காக நிக்கணும். 2024 கோயம்புத்தூர்ல நிக்கணும், கோயம்புத்தூர் நின்னாச்சு. 2026 எங்க நிக்கணும்னு சொல்லும் பொழுது அங்க நிக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா பகுதியிலையும் வேலை செய்யறோம். அரசியல் வேலைகள் எல்லா பகுதிக்கு போறோம், எல்லா இடத்துலயும் பேசுறோம். இன்னைக்கு மதுரையில் இருக்கிறோம், நேத்து கோயம்புத்தூர், அடுத்த 2-3 நாள், நாளைக்கு மத்தியானத்துல இருந்து கோயம்புத்தூர்ல இருப்பாங்க 2 நாளைக்கு. அதனால எங்கெங்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியுதோ கோயம்புத்தூர்ல இருந்து வெளியே வந்து நேரம் கொடுத்துட்டு திரும்ப நான் போய்க்கிறேங்கன்னா, அமைப்பு வேலையை பொறுத்தவரை சொல்லுகின்ற நேரத்திற்கு என்னால் வர முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். கட்சிக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அகில இந்திய தலைவர்களுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதற்குத்தான் நான் நிதின் நபீன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவையும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் கொடுத்தேன். இந்த குழப்பம் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு உதாரணமா கொடுத்தேன். நன்றி அண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.